தந்தை, மகன், தூய ஆவியானவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஆமென். நண்பர்களே, வல்லமையான இருதய ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் வெள்ளிக்கிழமைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இருதய ஆண்டவர் உங்கள் நிறைவாய் தொடுவாராக. இருதய ஆண்டவருடைய கிருபையிலே, அவருடைய இரக்கத்திலே, அது இருத்தில் வருகிற இரத்தத்தினால் நாம் கழுவப்படுவோமாக. ஒப்பு கொடுத்து கேளுங்க. மனித பலவீனங்களை ஆண்டவருடைய பலமாக பார்க்கணும். எதுவெல்லாம் நம்மளுடைய பலமோ பலவீனங்களோ அதுதான் ஆண்டவருடைய பலமாய் மாறப்போகிறது. கடவுள் மனித பலவீனங்களை எடுத்து இந்த உலகத்திலே பலமாக மாற்றுகிறார். நம்ம பலவீனங்களிலிருந்து அவர் வல்லமை வெளிப்படும். அப்படி நாம் பலவீனங்களெல்லாம் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தார், அவர் அவை அனைத்தையும் பலமாக, அவை அனைத்தையும் ஆசீர்வாதமாக, அவை அனைத்தையும் ஆண்டவருடைய இரக்கமாக, அவை அனைத்தையும் ஆண்டவருடைய வல்லமையாக மாற்றுவார். ஒப்பு கொடுத்து ஆராதிப்போம். எது உங்களோட பலவீனம்? பயமா? எது உங்களுடைய பலவீனம்? கடன் சுமையா? எது உங்களுடைய பலவீனம்? உங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளா? சமாதானமற்ற சூழலா? எது உங்களுடைய பலவீனம்? உங்க வீட்டிலே நல்லது நடக்காமல் இருக்கிறதே அந்த நிகழ்வுகளா? உங்கள் பலவீனம் எது அன்பர்களே? உடல் ரீதியாய் நோய் நொடிகளோடு இருக்கிறீர்களா? அவை அனைத்தையும் ஒப்பு கொடுங்க. ஆராதிப்போம். ஆராதிக்கிறோம்ப்பா. மக்கள் எதையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்களோ ஆண்டவர் ஒவ்வொன்றையும் உங்கள் பாதத்தில் வைத்து ஆராதிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ஆண்டவர். வெள்ளிக்கிழமைக்கு நன்றி. திருவரு காலத்தில் ஆண்டவருடைய பிறப்புக்காக எங்களை தயாரித்து கொண்டிருக்கிறே நன்றி. ஜெபிங்க. பலவீனங்களெல்லாம் அறிக்கை எடுங்க. அப்பா நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவரை ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஒப்பு கொடுங்க. நன்றி ஆண்டவரே. வல்லமையான இறைக்கிருவிலே வாழ நண்பர்களே, இறையேசுவில் பிரியமுள்ள அன்பர்களே, உலகம் எது பலவீனம் என்று நினைக்கிறதோ ஆண்டவர் அதை தேர்வு செய்கிறார். 1 கொரிந்தியர் புத்தகம் 1வது அதிகாரம் 27வது வார்த்தை என்று உங்களுக்கு கொடுக்கிறேன். கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுவற்றை தேர்ந்து கொண்டார். உங்க வீட்டில், உங்களுடைய வாழ்க்கையில எது மடமையோ, எது தேவையில்லாம இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ, எதனால் நான் அசிங்கப்படுறேன், அவமானப்படுறேன்னு நினைக்கிறீங்களோ, அதை அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க. அதை அவர் பாதத்தில் சமர்ப்பீங்க. அதை அவரிடம் அறிக்கையிடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த உலகம் மடமை என கருதுவற்றை தேர்ந்து கொண்டார். அவர் தேர்ந்து கொண்டாராம். உங்கள் மடமையெல்லாம் நீங்க ஆண்டவர்கிட்ட போனீங்கன்னா உங்கள் பலவீனங்களை எல்லாம் அவர் தேர்ந்து கொள்வார். அதுதான் உங்களுக்கு பலமா மாறும். அது மூலமா தான் நீங்க உயர்த்தப்படுவீங்க. அது மூலமா தான் ஆண்டவர் சாட்சியமா என்ன மாத்தினாரு. ஆண்டவர்கிட்ட வாங்க, நீங்களும் மாறலாம் என்று ஆண்டவர் உங்களை சாட்சியப்படுத்துவார். தேர்ந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த, வலியோர்னா செல்வம் படைத்தவர்கள், வலியோர்னா அந்த உலகத்துடைய புகழை வைத்துக் கொண்டு தான் தோடித்தனமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், வலியோர் என்றால் திமிர் பிடித்தவர்கள், வலியோர் என்றால் ஆணவம் படைத்தவர்கள். ஆண்டவர் சொல்றாரு, அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றுவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். நீ வலுவில்லாமல் இருக்கிறியா? அவர் உன்னை தேர்ந்தெடுக்க இருக்கிறார். அவர்கிட்ட வந்துரு. நீங்கள் வலுவில்லாமல் வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கிறீர்களா? அவர் உங்களை தான் தேடிக்கொண்டிருக்கிறார். அவர் நம்மை தான் தேடிக்கொண்டிருக்கிறார். நாம் அவரிடம் போவோம், அவர் நம்மை பார்த்துக் கொள்வார். அதுக்கு சான்றாதான் இன்னைக்கு நற்செய்தி அவர் தருகிறார். இன்னைக்கு சான்று பாருங்க. லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 5லிருந்து 25 வரை, 1வது அதிகாரம் 5லிருந்து 25 வரை உள்ள இறை வார்த்தையில செக்கரியா எலிசபெத் வயதானவர்கள், பலவீனமானவர்கள். வயதானவர்கள் என்றாலே பலவீனமானவர்கள். ஆண்டவர் அவர்களை தேர்வு செய்து திருமுழுக்கு யோவானை அனுப்புகிறார். திருமுழுக்கு யோவானை பிறப்பு எப்படி இருக்கிறது என்றால், முதிர்ந்த வயதில் இருப்பவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாய் ஆண்டவருக்கான பாதை செம்மைப்படுத்த வந்தவர் திருமுழுக்கு யோவான் என்றால் அவருடைய பிறப்பே ஆண்டவருடைய கிருபை. ஏனென்றால் நம்மிடையே இருக்கிற பலவீனங்கள்லாம் உலக பார்வையில தான் பலவீனம். அவர் பார்வை வேறு. உலக பார்வையில் தான் சிலதெல்லாம் கேவலம். அவர் பார்வை வேறு.
உலக பார்வையில் தான் உங்களுடைய அவமானங்கள். அவர் பார்வை வேறு, அவர் உங்களை பார்க்கிற பார்வை வேறு. மனிதன் நினைப்பது போல நம்முடைய ஆண்டவர் நினைப்பது இல்லை. அப்படி இருந்தால், மனிதன் நினைப்பது போல ஆண்டவர் இருந்திருந்தால் கிறிஸ்துமஸ் இருக்காது. அவர் மனிதனுக்காக வந்திருக்க மாட்டார், மனிதருக்காக துன்பப்பட்டு இருக்க மாட்டார், மனிதனுக்காக சிலுவை மரணத்தை அவர் ஏற்றிருக்க மாட்டார். ஏனென்றால் அவர் பார்வை வேறு, மனிதனுடைய பார்வை வேறு. அப்புறம் அந்த உலகம் நம்மளுடைய குறைகளை கேவலமா பார்க்குதுன்னா அவர்கிட்ட வந்துருங்க. அவர் நம்மளை ரொம்ப பிளஸ்ஸிங்கா பார்க்கிறார். அவர் நம்மை ரொம்ப ஆசீர்வாதமா பார்க்கிறார். அவர் நான் உன்னைதான் தேடிட்டு இருக்கேன்றார். நாரதனை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை அவர் நம்மை பார்த்து, நான் உன்னை தான் தேடி கொண்டு இருக்கிறேன், இன்னும் நெருக்கமா வா, உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை நெருக்கமா வா, உன்னை நான் தொடுகிறேன். அப்படி சக்கரியா எலிசபெத்தை இன்றைக்கு நற்செய்தியிலே வயது முதிர்ந்த தருணத்திலே அவர்கள் பிள்ளை பாக்கி வழங்கப்படுகிறது. அப்பேற்பட்ட குழந்தை, அந்த திருமுழுக்கு யோவான் பிறப்பு, அந்த திருமுழுக்கு யோவான் எப்படி இருந்தார் இறைவார்த்தை சொல்லுகிறது பாருங்க. அவர் எப்படி இருக்க போகிறார் என்று சொல்லுகிறது பாருங்க. லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 15வது வார்த்தை, பெண்ணிடம் பிறந்தவர்களுள் மேலானவர் இவர். பிறப்பில் மேலான பிறப்பு அப்படின்னா, திரும்பியும் சொல்றேன், பிறப்பு இல்லை மேலுன்னா ஜாதி பெருமை, ஊர் பெருமை அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி அல்ல, ஆண்டவருடைய ஆசீர்வாதமாகி வந்தவர். என்ன ஆசீர்வாதம்? ஆண்டவருக்கான பாதை செம்மையாக்க வந்தவர். உலகம் மடமை என கருத்துவற்றை ஆண்டவர் எடுத்துட்டார்னா இதெல்லாம் நடக்கும். அதுவே மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 11வது வார்த்தை, ஆண்டவருக்கு ஏற்புடைய மக்களினத்தை ஆயத்தம் செய்கின்றார். எது? பலவீனமானதை தேர்ந்தெடுத்த கடவுள் அந்த பலவீனத்தில் திருமுழுக்கு யோவானை கொடுத்து, திருமுழுக்கு யோவானை வைத்து ஆண்டவருக்கு ஏற்புடைய மக்களை தயாரிக்கிறார். எப்படி பலவீனத்தை அவர் பலமா மாத்துறார் பாருங்க. நம்ம எல்லாம் அவர்கிட்ட நம்மளுடைய குறைகளை எல்லாம் கொண்டு வந்து கொட்டிட்டோம்னா, அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோம்னா எவ்வளோ பிளஸ்ஸிங் பாருங்க வாழ்க்கை. அடுத்தது பாருங்க, இன்றைக்கு நற்செய்தியில 1வது அதிகாரம் 17வது வார்த்தையில, லூக்கா நற்செய்தியில, நீதிக்கும் உண்மைக்கும் சான்று பகர்றார். அன்னைக்கு திருமுழுக்கு யோவான் இருக்கும்போது நீதியை பற்றி பேசுறதுக்கு பயந்தார்கள். ஏன்னா சட்டத்திட்டங்கள்லாம் அப்படி இருந்தது. அநீதி என்றாலுமே அமைதியாக செல்ல வேண்டிய நிலை இருந்தது. ஆனால் அந்த பலவீனத்தை தேர்ந்தெடுத்து நீதிக்கு சான்று பகர வைக்கிறார். வாழ்க்கையில் எதெல்லாம் அநீதிகளோ அதெல்லாம் பலவீனத்தை நீ அவர்கிட்ட கொடுத்துடு, அதை மூலமாகவே அது நீதியாய் மாற்றுவார். அநீதியெல்லாம் நீதியாக மாறும். அடுத்த வார்த்தை பாருங்க, இறுதியாக தருகிறேன். மார்க் நற்செய்தி 6:14 வருகிற வார்த்தையில, திருமுழுக்கு யோவானை தோன்ற செய்கிறார். திருமுழுக்கு யோவானையே தோன்ற செய்கிறார் பலவீனத்திலிருந்து. திருமுழுக்கு யோவான் யார்னா, மனிதர்கள் பிறந்தவர்கள் உயர்ந்தவராக. திருமுழுக்கு யோவான் யார் என்றால், இறைவாக்கினரை விட மேலானவர்களாக அவர் இருக்கிறார் என்றால் அது பலவீனத்தை தேர்வு செய்வதன் மூலமாக நடந்தது. அப்போ உங்கள் பலவீனத்தெல்லாம் அவர்கிட்ட கொடுங்க, அவர் தேர்வு செய்வார். வழிகளெல்லாம் அவர்கிட்ட கொடுங்க, அவர் தேர்வு செய்வார். எனவே எல்லாவற்றையும் விட்டு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? நன்றி அப்பா, வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. ஆண்டவரே, இந்த வெள்ளிக்கிழமை ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, வல்லமையில தொடுங்க ஆண்டவரே. அப்பா, கிருபையில தொடப்படுவார்களாக. ஆண்டவரே, ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. ஆண்டவரே, பிள்ளைகள் வல்லமையை காண்பார்களாக. ஆண்டவரே, அபிஷேகத்தில் நிறைந்திருப்பார்களாக. ஆண்டவரே, ஆசீர்வாதத்தில் நிறைந்திருப்பார்களாக. ஆண்டவரே, என்னவெல்லாம் விண்ணப்பங்களை அனுப்புகிறார்களோ, என்னவெல்லாம் கஷ்டங்கள், கவலைகள், வலிகளை அனுப்புகிறார்களோ, என்னவெல்லாம் கமெண்டில் சொல்லப்பட்டிருக்கிறதோ, ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் அப்பா, ஒவ்வொரு விண்ணப்பங்களும் பாதத்தில் வைக்கிறேன். ஆண்டவரே, நீங்க தொடுங்க. ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, கிருபை காணும்படி செய்யுங்க. ஆண்டவரே, வல்லமை காணும்படி செய்யுங்க. ஆண்டவரே, அபிஷேகத்தை காணும்படி செய்யுங்க. வல்லமையான இருக்கிற ஆண்டவர் உங்கள் தொடுகிறார். உங்கள் பலவீனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆசீர்வாதமாக மாறுவதாக. எதுவெல்லாம் நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்களோ, இது முடியல ஆண்டவரே, இதில் நான் அசிங்கப்பட்ட ஆண்டவரே, இதில் நான் கஷ்டத்தில் இருக்கிற ஆண்டவரே, இதில் வலியோடு இருக்கிற ஆண்டவரே, அவை அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் சொல்லுகிறேன். ஆசீர்வாதமாக வாழ்க்கையை மாற்றுகிறார், வாழ்க்கையை பலப்படுத்துகிறார். உன் வாழ்க்கையில் நீ சாட்சியமாய் இருப்பாய். எனவே தலை வணங்கி இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் பலவீனங்களை எல்லாம் அவரிடம் வைத்து ஜெபிங்க. ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுவோம். God bless you. Take care.